Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். ஆன்லைன் மூலமாக கடவுளின் செய்தியை கேட்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இன்று சபையில் நீங்கள் யார் என்ற பாடத்தின் தொடர்ச்சி பார்ட் 2 பாகம் 2 நாம் கவனிப்போம். சபையிலே நாம் யார் என்றால், முதலாவது தேவனுடைய பிள்ளைகள், இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 11:26, அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கலாயிற்று. சபையில் இருந்தவர்களுக்கு சீஷர்களாய் இருந்தார்கள் என்று பெயர் உண்டு. ஸோ முதல்ல அவங்களுக்கு பேர் என்ன? சீஷர்கள். அதுக்கு பெயர் தான் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு நடைமுறை முற்றிலும் மாறுபட்டு விட்டது. கிறிஸ்தவர்கள் ஆகிறார்கள், அதற்கு பிறகு அவர்களை சீஷராக்கும் முயற்சி நடக்கிறது. ஆனால் ஆதிகால சபை அப்படி அல்ல. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒர்க்கே மேக்கிங் டிசைபிள் தான், சீஷனாக்குவது தான். அப்படி என்றால் இந்த சீஷன் என்ற நிலைமைக்கு நாம் கடந்து வர வேண்டும் என்றால், த டெஃபினிஷன் ஆஃப் டிசைபிள், வேர்ட் மீனிங் ஆஃப் டிசைபிள் என்ன என்பதிலே நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். சபையிலே சீஷர்கள் இருந்தால்தான் சபை தேரும். சபையிலே சீஷர்களாக வாழ்பவர்கள் இருந்தால்தான் சபை வளரும். அப்போ சீஷன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? வேர்ட் மீனிங் நம்பர் 1, லிட்டரலி இட் மீன்ஸ் லேர்னர். டிசைபிள் என்றால் கற்றுக்கொள்பவன். 1 தீமோத்தேயு 4:13, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாஸ்டர் அண்ட் கோவர்க்கர், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாஸ்டர் அண்ட் சர்ச் மெம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் why pastor is important in your life? God appointed some apostles, some prophets, some evangelists, some pastors and teachers. God appointed. யாருக்கு? to whom? அதான் முக்கியம். So in the modern days கிறிஸ்தவ உலகம், it's going very different direction. If you call yourself as a member of the church, if you call yourself as a believer of this New Testament church, God appointed a person for you. உங்களுக்காக ஒருவரை வைத்திருக்கிறார், உங்களுக்காக ஒருவரை நியமனம் செய்திருக்கிறார். So you have to understand that. உங்களுக்கு வேலை செய்ய, உங்களுக்காக ஜெபம் பண்ண, உங்களை நல்வழிப்படுத்த, உங்களை ஒழுங்குபடுத்த, உங்களுடைய வாழ்க்கையிலே சிறந்தவைகளை பாராட்ட, உங்களுடைய திறமைகளை தாளந்துகளை கண்டுபிடித்து உபயோகப்படுத்தி மெருகேற்ற, உங்களை உருவாக்க God appointed someone. Church people முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும், who is my pastor? God appointed him for me. எனக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்க, நியமித்திருக்கிறார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ கற்றுக்கொள்ளுதலை குறித்து பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் எப்படி இரு? உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. அப்போ படின்றார், வாசின்றார். வாசிக்கிறது அது ஒரு பாட்டு, அடுத்தது அதை ஆழமாக கற்று உணர்தல் அடுத்து இன்னொரு பாட்டு.
அப்போ முதல்ல என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசிக்கிற பழக்கமே இல்லாத நிறைய பேர் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை சமநல வாழ்க்கை. சிலர் ஜெபம் என்று ஜெபித்து கொண்டே இருப்பார்கள், வாசிக்க மாட்டார்கள் வேதாகமத்தை. சிலர் வேதாகமத்தை வாசித்து கொண்டிருப்பார்கள், ஜெபிக்க மாட்டார்கள். சிலர் வேதாகமத்தை வாசிப்பார்கள், தியானிக்க தெரியாது. நீங்கள் ஒரு பேசேஜ் எடுத்து வாசிக்கிறீங்க, படிக்கிறீங்கன்னா அந்த பேசேஜில் பாவத்தை பற்றி ஏதாவது சொல்லுதா? ஸோ பாவ விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்? அந்த பேசேஜில் ப்ராமிஸ் எதுவும் இருக்கா? அந்த ப்ராமிஸை நம்ம எப்படி சுதந்திரித்து கொள்ளுவது? அந்த பேசேஜில் கமாண்ட்மெண்ட் கட்டளை எதுவும் இருக்கா? நான் என்ன கட்டளையை இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படினுமே. அந்த பேசேஜுக்குள்ளே காடோட மெசேஜ் பர்சனலாக எனக்குன்னு ஒரு செய்தி இருக்கா? அதை எப்படி நான் எடுத்துக்கொள்வது? நிறையா விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. கேள்வி மேலே கேள்வி கேட்டு அந்த பேசேஜுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை அக்கு வேற ஆணி வேற புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நினைப்போம், அநேகரை நம்ம பெரிய அறிவாளின்னு நினைப்போம். பேசேஜை வாசிச்சுட்டு என்னன்னு கேட்டால் சம்மந்தமில்லாமல் பேசுவாங்க. அது அவங்க வே ஆஃப் திங்கிங். அது எதையும் கூர்ந்து கவனிக்கிறது இல்லை, எதையும் கூர்ந்து பார்க்கறது இல்லை. இங்கே ஒரு சகோதரன் நம்ம சபையில் சொல்கிறேன், அவர் கோச்சிக்க மாட்டாருனால சொல்கிறேன், அப்படியே முன்னாடி வாங்க. இவர் எப்போதும் கடைசியில் தான் உட்காருவார். எதையுமே இவர் கவனிக்கலைன்னு தான் நமக்கு தோணும். சமீபத்தில் ஒரு லைஃப் குரூப்பில், ஜான்சன் வீட்டு லைஃப் குரூப்பில் பேசிட்டு ஒரு போர்ஷனை வாசிக்க சொல்லி இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டேன். அதில் இருக்கிறத எல்லாரையும் விட கரெக்டாக சொன்னது குழந்தைவேலு தான். நல்ல கிளாப் கொடுங்க. ரொம்ப கரெக்டாக சொன்னார், ரொம்ப தெளிவாக சொன்னார். இவ்வளவு அறிவையும் ஞானத்தையும் உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாருங்க. நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, நீங்கள் கடைசியில் உட்கார வேண்டிய ஆள் இல்லை, நீங்கள் முன்னாடி உட்காந்து நிறைய ஆண்டவருக்கு வேலை செய்யணும். ஓகே, ஆமாம். இனிமே அம்மா காலையிலேயே டீ காஃபியெல்லாம் கொடுத்து முடிச்சிருங்கம்மா. என்ன இடையில் அவர் காஃபி டீ குடிக்க போகிறார்ல, விடாதீங்க, நேராக உள்ள வந்துடுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்கள் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிறார், நிறைய உங்களுக்குள்ளே வச்சுருக்கிறாரு. போய் உட்காருங்க. எதையாயிலும் படிச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு பார்க்க தெரியணும். லேர்னர், கற்றுக்கொள்பவன். கற்றுக்கொள்கிறது யார் அப்படின்னா, பேசிக் ஃபண்டமெண்டலாக ஒரு ரூல் இருக்குது, ஒரு பிரின்சிபல் இருக்குது. அன்லெஸ் இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் ஹியூமிலிட்டி, உனக்கு தாழ்மை இல்லைன்னா நீ படிக்க மாட்ட. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்கள், தட்ஸ் ரைட். யூ ஹேவ் டு சே தட்ஸ் ரைட். உனக்கு தாழ்மை இல்லைன்னா நீ படிக்க மாட்ட. ஸோ யார் கற்றுக்கொள்ள முடியும்? தாழ்மை உள்ளவர்கள் தான். எப்போ எனக்கு நிறைய தெரியும் நினைக்கிறோமோ அப்போ உனக்கு ஒன்றும் தெரியலன்றதை உன் டைரியில் நோட் பண்ணணும். எப்போ ஒரு சின்ன பிள்ளை பேசினா கூட ஆண்டவர் எனக்கு ஏதோ பேசுகிறாருன்னு எடுக்க தெரியணும். அந்த அளவிற்கு தாழ்மையான மனப்பக்குவம் இருக்க வேண்டும். நல்ல சத்தமாக ஒரு ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்க. பை த கிரேஸ் ஆஃப் காட் மிகப்பெரிய போதவர்களோடு நெருங்கி பழகும் பாக்கியம் பெற்றேன். வத்திராயிருப்பில் ஒரு ஐயா இருந்தார், பாஸ்டர் ஐயா, ஐபிசியில். அவர் பிற்காலங்களில் சென்னையில் இருந்தார், ஐபிசியினுடைய தலைவராக இருந்து மறைந்தவர். மிகப்பெரிய வேத பண்டிதர் அவர். எப்போதெல்லாம் நான் என்னை பார்க்குறாரோ என்னை தான் பிரசங்கம் பண்ண சொல்லுவார். எனக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும். நான் சொல்கிற ஆள் தெரிஞ்சவங்க இங்கே யாரால் இருக்கீங்களா? ஜான்சன் எழுவின்ப்பா. இந்த தம்பி அவனுக்கு வேலை கிடைச்ச உடனே சென்னைக்கு தான் வேலை கிடச்சிது. எங்கே தங்கிறதுன்னு தெரில, ஐயாட்ட நான் தான் அனுப்பிச்சி வச்சேன். அங்கே போனால் அவர் காலையில் 4:30 மணிக்கு முழங்கால நிற்கிறார். இவன் மிரண்டு போனான், ஐயோ பாஸ்டர் 4:30 மணிக்கெல்லாம் முழங்கால நிற்கிறாரு. பெரிய தேவனுடைய மனிதன் அவர்.
ஏஎம்எஸ் ஜோசப், யூஆர் ரைட். அவர் என்ன பண்ணுவார்னா, உட்காருங்க தம்பி, அவர் என்ன பண்ணுவார்னா, என்னைய பார்த்த உடனே என்னை தான் பிரசங்கத்துக்கு கொடுவார். என் மனசில் என்னன்னா, நான் பெரிய பிரசங்கின்ற எண்ணம் எனக்கு இருக்காது. தென் இந்தியா முழுவதும் அப்போ நான் ப்ரீச்சிங்கில் மூவ் ஆகிட்டு இருந்த டைம், கன்வென்ஷன் ப்ரீச்சர் நான். ஆனால் அவர்கிட்ட போனால் பயமாக இருக்கும். அவர் சொல்லுவார், இன்றைக்கி நீங்கள் தான் பிரசங்க. நான், ஐயா நீங்கள் பண்ணுங்க ஐயா. இல்லை, என்னைய பண்ண வச்சுட்டு உட்காந்து குறிப்பெடுப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? டிசைபிள், லேர்னர், கற்றுக்கொள்வதற்கான அந்த தாழ்மை இருக்க வேண்டும். சபையிலே நாம் யார்? சீஷர்கள். சபையிலே பிரசங்கம் கேட்கும்போது ஒரு டைரி, ஒரு பேனா கையில் வச்சுக்கணும், குறிப்பு எடுக்கணும். அந்த குறிப்பில் எனக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் அதை நான் எடுக்க பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சின்ன பிள்ளை, உங்கள் சொந்த பிள்ளை மூலமாக கூட ஆண்டவர் பேசுவார். வாலிப பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். ஏங்க, கழுத மூலமாக பேசுகிறதே புரிஞ்சதில்ல, கழுத மூலமாக கூட ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மோடு பேசுகிறத, அந்த கற்றுக்கொள்ளுகிற அந்த காரியம், நீங்கள் தனியாக முழங்கால் போட்டு ஜெபிக்கும்போது ஆண்டவர் பேசுவார். நீங்கள் பர்சனலாக மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் பேசுவார். கற்றுக்கொள்வதற்கு ஒரே பேட்டர்ன் கிடையாது, பல விதங்களிலே நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். நீங்கள் சாதித்திருக்கிற சாதனைகள் என்ன என்ற கேள்விக்கு உங்கள் பதில் என்ன? இத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் சாதிச்சிருக்கீங்க? வாட் இஸ் யுவர் அச்சீவ்மெண்ட்? ஒரு 1000 பேரை ஆதாயப்படுத்தியிருப்பீங்களா? ஒரு 1,00,000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருப்பீங்களா? எத்தனை பேரை ஞானஸ்தானத்துக்குள்ளே வழி நடத்திருப்பீங்க? எத்தனை பேருக்கு ஹீலிங் உண்டாயிருக்கும்? எத்தனை பேரை ஊழியத்துக்கு உருவாக்கி இருக்கிறீங்க? இதெல்லாம் இருந்தாலும் இப்பொழுதும் கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கிறபடினால்தான் இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். திருவிழாவுக்கு போயிருந்தேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். மெனி thousands. எங்கே போனாலும் நம்ம மறந்துடுவோம். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன மறந்துட்டீங்களா? எத்தனை பேரை ஞாபகத்தில் வைக்க முடியும்? போகிற இடம்லாம் ஆயிரக்கணக்கான ஆட்களை பார்த்துருக்கோம்ல. ஐயா நீங்கள் தான் ஞானஸ்தானம் கொடுத்தீங்க, நீங்கள் தான். கேட்க சந்தோஷமாக இருக்கும். திருவிழாவில் ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. என்னைய பார்த்த உடனே எழும்பி வந்து ஹக் பண்ணிட்டு சொல்கிறாரு, பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு அவன் யாருன்னே தெரில. பாஸ்டர், கன்னியாகுமரியில் அந்த குளித்துறையிலிருந்து போகிற வழியில் ஒரு ஊர் இருக்குது, களியல். நான் களியலாகும். கன்வென்ஷன் முடிஞ்ச பிறகு ஒப்பு கொடுத்தேன். எனக்கு நீங்கள் தான் ஞானஸ்தானம் கொடுத்தீங்க. மகிழ்ச்சி. ஆமாங்க, இதுவரைக்கும் பல ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்குற வேலை செய்துட்ருக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி ஆன் தேட். எத்தனை ஊழியர்களுடைய வாழ்க்கை மறுரூபம் அடைந்திருக்கிறது. எத்தனை ஊழியர்களை, ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உலகம் முழுவதும் ட்ரெயின் பண்ணுறேன். ஆனால் நான் யார்? சீஷன். நீங்கள் யார்? சீஷன். தாழ்மையோடு கற்றுக்கொள்ளுவோம். ஸோ சீஷனுடைய வார்த்தையினுடைய ஃபர்ஸ்ட் மீனிங்கே லேர்னர் தான். 2 தீமோத்தேயு 4:13. துரோவா பட்டணத்தில் இருக்கிற மார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோர் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. ஆமாம், என் புக்கெல்லாம் கொண்டு வந்துரு, தோல் சுருளெல்லாம் கொண்டு வந்துரு. ஸோ பால் வந்து ஒரு நல்ல சீஷன், படிக்கிறதுல கவனமாக இருந்தார். உங்கள் வீட்டில் பைபிள் நிறைய படிக்கணும்,
ஓரளவிற்கு நல்ல ஆவிக்குரிய நூல்களும் படிக்க பழகணும். விசுவாசிகள் வீட்டில் லைப்ரரி இருக்கணும். ஓகே, இப்போ வந்து இன்டர்நெட் வந்துருச்சு. இன்டர்நெட் மூலமாகவே எதை வேணாலும் பார்க்கலான்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஐ எம் நாட் எகென்ஸ்ட் தேட். ஆனால் அதில் ஜாக்கிரதை இருக்க வேண்டும், கவனம் இருக்க வேண்டும். துப்புரவான உபதேசத்தை புறா கபடற்றது. புறா எப்போதுமே அசிங்கத்தை சாப்பிடாது, அசுத்தத்தை சாப்பிடாது, நல்ல மணிகளை மட்டும்தான் சாப்பிடும். ஸோ விசுவாசிகள் அப்படி ஆரோக்கியமான உபதேசத்தை கற்றுக்கொண்டு ஆரோக்கியமானதை எடுக்க பழகினால் இன்டர்நெட் வேர்ல்டில் தப்பிக்கலாம். இல்லைனா புதுமை என்ற பேரில் நிறைய தவறுகள். எனக்கு தெரியும், லண்டன் மாநகரிலே ஒரு தமிழ் சபை. நான் ஆரம்பத்தில் 2 முறை போயிருக்கிறேன். அங்கே அந்த சபைக்கு இந்தியாவிலிருந்து ஒரு புண்ணியவாளனை கூப்பிட்டார்கள். இந்த புண்ணியவாளன் அங்கே போனார். அவருடைய சொந்த சரக்கு ஒன்வே ப்ரீச்சிங் எல்லாம் பண்ணி விட்டார். அந்த சபையே கெட்டு குட்டிச்சவர் ஆகிவிட்டது. இப்போது துருபதேச சபையாக மாறிவிட்டது. இப்போல்லாம் நான் போனால் வந்தால் அந்த விசுவாசிகள் ஏன் பாஸ்டர் வரமாட்டீங்களான்னு கேட்பாங்க. கால் வைக்க மனமில்லை. கம்ப்ளீட்டாக தே ஸ்பாயில்டு தேர் லைஃப். என்னாச்சு? வெறும் உலக பிரகாரமான தீனிகளை மட்டும் போட்டு உலக பிரகாரமான கிறிஸ்தவர்களை மட்டும் உற்சாகப்படுத்தி அவர்கள் ஆவிக்குரிய ஒரு சமத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சமீபத்தில் குளோபல் பாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம், நம்முடைய ஜூம் ப்ரோக்ராம் நடைபெற்றது. உங்களிலே ஒரு சில தலைவர்கள் அதில் பங்கு பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதில் அப்போஸ்தலர் டேவிட் பிரகாசம் ஐயா அவர்கள் நிறைய ஒரு 7 குறிப்புகளை கொடுத்தார்கள். அதில் ஒரு குறிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார். பாஸ்டர்ஸ், சபையிலே உள்ளவர்களுக்கு உபத்திரவத்தை குறித்து தெரியாது. உபத்திரவம் வரும் என்பதை நாம் போதிப்பதில்லை. உபத்திரவம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பங்கு என்று நாம் அவர்களை ஆயத்தப்படுத்துவதில்லை. ஆனால் உபத்திரம் என்று ஒன்று வந்தால் அநேக கிறிஸ்தவர்கள் கீழே விழுந்து விடுவார்களே. பாஸ்டர்ஸ், எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் சபை மக்களுக்கு உபத்திரவத்தையும் கற்றுக்கொள்ள நீங்கள் போதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 1000 டைம் எஸ் சொல்ல முடியும், ஆமென் சொல்ல முடியும். நாங்கள் நிறைய சொல்ல தவறி இருக்கிறோம். உங்களுக்கு சீஷன் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். புஸ்தக சுருள், தோல் சுருள், எவ்வளவு கவனமாக இருந்தார் பார்த்தீங்களா? அடிப்படையானவைகளை முதலாவது ஃபண்டமெண்டல்ஸில் தெளிவாக இருக்கணும். நான் சொல்கிறேங்க, நான் ஊழியத்தை தொடங்கி கிட்டத்தட்ட 40 வருஷம் தாண்டிடுச்சு. என்னுடைய ஆரம்ப காலமெல்லாம் ஃபண்டமெண்டல் ரொம்ப தெரியாது. தியாலஜி ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணிட்டு தான் மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணேன். போக போக போகத்தான் பெரும் போதகர்கள் எனக்கு ஃபண்டமெண்டல்ஸை பற்றி பேசினார்கள். அதற்கு பிறகு அடிப்படையான உபதேசத்திலே கவனம் செலுத்தின பிறகு ஆட்டம் காணாத ஒரு ஊழியத்திற்கு நேராய் கர்த்தர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக்கொள்ள வேண்டும். லேர்னர் என்றால் சாதாரண லேர்னர் இல்லை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு படிச்சுட்டு போகிறதில்ல. லைஃப் லாங் லேர்னர், காலமெல்லாம் கற்றுக்கொள்ள கடமைப்படுகிறோம். பாஸ்கரதாசன் ஐயா என்று சென்னையில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் ஒரு படிக்காத மேதை. படிக்காத மேதைனா எஸ்எஸ்எல்சி படித்தவர் அந்த காலத்தில். அதுதான் அவருடைய படிப்பு. மெடிடேஷனுக்கு உட்காருவார். காலையில் 4-4:30 எழும்பி ஜெபத்தை பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா புக்கும், எல்லா ரெஃபரன்ஸ் புக்கு, அப்புறம் எல்லா கமெண்ட்ரிஸ் எல்லாம் டேபிளில் பரப்பி வச்சுட்டு உட்காந்துட்டு மெசேஜ் டீச்சிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவார். அவங்க வைஃப், ஐயா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி சொல்லுவார். அப்படியாம்மா, தேங்க்யூ. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைம் இல்லை, படிச்சுக்கிட்டே இருப்பார். ஐயா லஞ்ச் ரெடி.
லஞ்சு சாப்பிட மாட்டார். ஏன்னா அவர் இறங்கின கற்றுக்கொள்ளுதல் டீப்பாக படிச்சுக்கிட்டே இருப்பார். டீ காஃபி, நோ டீ காஃபி, தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு படிச்சுட்டே இருப்பார். ஐயா டின்னர் ரெடி, டின்னருக்கு எழும்பாமல் படிப்பார். இது உண்மை சம்பவம். பிறகு ஐயா குடும்ப ஜெபத்துக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம், அப்போ தான் க்ளோஸ் பண்ணிட்டு போவார். வெறும் எஸ்எஸ்எல்சி படித்தாவர். அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸில் அவர் ஹானரரி லெக்சரராக போய் லெக்சர் பண்ணிட்டு வருவார், டீச் பண்ணிட்டு வருவார். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் பேசுவார். ஹலோ அப்படின்னீங்கன்னா அவர் பதில் எடுத்துருவா, ஐ எம் பாஸ்கர் டவுசன் ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அப்படிம்பார். எஸ்எஸ்எல்சி படித்தவர் தான். கற்றுக்கொள்ளுகிற ஒரு சீஷன், அவனை ஆண்டவர் எந்த மட்டத்திற்கும் உயர்த்துவார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அரைகுறை படிப்பை நிறுத்துங்க. மேலோட்டமாக படிக்கிறத நிறுத்துங்க. நுனிப்புள் மேயறதையும் நிறுத்துங்க. வேத வசனங்களை படிங்க. இருக்கிறத இருக்கிற மாதிரி பாருங்க. இதையெல்லாம் எந்த பேசேஜ் எல்லாம் கிராமட்டிக்கலாக பார்க்கணுமோ அதை கிராமட்டிக்கலாக பார்க்க பழகுங்க. ஜியோகிராஃபிக்கல் பேக்ரவுண்டோட பார்க்க வேண்டியதை ஜியோகிராஃபிக்கல் பேக்ரவுண்டோட பாருங்க. அலிகாரிக்கலாக பார்க்க வேண்டியதை மட்டும் அலிகாரிக்கலாக பாருங்க. ஒப்புவமை. டைரக்டான மீனிங்கை டைரக்டாக எடுக்க பழகுங்க. எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணிடாதீங்க. டிசைபிள், லைஃப் லாங் லேர்னர். வைன்ஸ் எக்ஸ்பாசிட்டரி டிக்ஷனரி சொல்லுகிறது ஃபாலோவர். சீஷன் என்றால் யார்? ஃபாலோவர், பின்பற்றுகிறவன். நாம் வாழ்கிற இந்த காலத்தில் எனக்கு தெரிய நாங்களெல்லாம் இளைஞர்களாக இருக்கிற காலத்திலிருந்தே அநேக ஊழியர்களை பின்பற்றுகிற ஒரு சூழல் வந்துவிட்டது. அநேக ஊழியர்களுக்கு ஃபேன்ஸாக மாறுகிற ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. திருவள்ளுவரிடம் போய் கேளுங்கள் சொல்லுவார் அழகாக, எப்பொருள் எல்லாத்தையும் கேளுங்க, ஆனால் யாருக்கும் ஃபேன் ஆகாதீங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எதை எங்கே கேட்டாலும் மெய்ப்பொருள், அதனுடைய நிஜ பொருள் என்ன என்பதை சரியாக எடுக்கிற பக்குவம் இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம ஃபாலோ பண்ண சரியாக இருக்கும். ஃபாலோவர் மீன்ஸ் நாம் பின்பற்றுவதற்கு வேறு யாரும் மாடல் கிடையாது, ஜீசஸ் ஒருவரை தவிர. நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுங்க. You should follow only Jesus Christ and his teachings. அவரை மட்டும் பின்பற்ற வேண்டும். அதில் எனக்கு ஒரு பெரிய டயக்ராமே வச்சிருக்கிறேன். அவர் கலிலேக்கு போனார். கலிலேயாவுக்கு ஏன் போனார் என்று பாருங்கள். நீங்களும் கலிலேயாவினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வர வேண்டும். கெத்செமனேக்கு போனார். அந்த கெத்செமனே உங்களுக்கு வர வேண்டும். ஃபாலோ ஹிம். கேல்வரிக்கு ஏறினார். ஏன் கேல்வரிக்கு ஏறினார்? சாக்ரிஃபைஸ் நமக்கு வேண்டும். ஸோ டிசைபிள்ஸுக்கு ரொம்ப சாக்ரிஃபைஸ் வேண்டும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சாக்ரிஃபைஸ்? டூயிங் சம்திங் பியாண்ட் யுவர் எபிலிட்டி. ஹூ இஸ் டிசைபிள்? சக்திக்கு மேலே ஏதாவது செய்கிறவன் தான் சீஷன். அவன் தான் பின்பற்றுகிறவன். பின்பற்றுகிறவன் என்றால் சும்மா வேலை கிடையாது. டூயிங் சம்திங் பியாண்ட் யுவர் எபிலிட்டி. நிறைய பேர், நம்மளே நிறைய பேர் ஈஸியாக வாழ்கிறோம். வாழ்ந்துட்டு நம்ம சொல்கிற பதில் என்ன? எனக்கு இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறோம். வாழ்க்கையில் என்ன தியாகம் இருக்கிறது? திரும்பி பாருங்கள். ஒரு 30 ஆண்டு
உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற ப்ரீச்சிங்க இப்போ தான் இன்டர்நெட் இருக்க போட்டு கேளுங்க. லாஸ்ட் 30 இயர்ஸ்க்குள்ளே நடக்கிற பிரசங்கங்கள் என்னென்னு நல்லா போட்டு அலசி பாருங்கள். சாக்ரிஃபைஸ்ன்ற டைட்டிலே கிடையாது. இப்போ பார்ட் ஆஃப் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தியாகம் என்பது பார்ட் ஆஃப் லைஃப். ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன், பாஸ்டருடைய வேலை அதான், ஸ்ட்ரைட்டாக பேசுகிறது தான். ஸ்ட்ரைட்டான கேள்வி என்ன? உங்களுடைய கடந்த 10 ஆண்டு அல்லது 20 ஆண்டு அல்லது 30 ஆண்டு அனுபவத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக செய்திருக்கிற மிகப்பெரிய தியாகம் என்ன? தியாகம் என்று எதை கருதுகிறீர்கள்? இதெல்லாம் தான் நம்ம யோசிக்கணும். யாரை பின்பற்றுகிறீர்கள்? ஜீசஸ் எங்கெல்லாம் போனார்? கப்பர்நகூம் போனார், கலிலேயாவுக்கு போனார், கால்வரிக்கு கால் வச்சார், கெத்செமனேக்கு போனார். ஒவ்வொரு விசிட்டுக்கும் என்ன இருந்துச்சு? ஒரு பர்பஸ் இருந்துச்சு. இஃப் யூ வாண்ட் ஃபாலோ ஜீசஸ், ஜீசஸுடைய சேம் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவை. மூன்றாவது, he is also an adherent. குருவை பற்றி கொள்பவன், ஒட்டி கொள்பவன், குரு குரு என்று வாழ்பவன். டிசைபிள் மீன்ஸ், இயேசு சொன்னார், பிதா அனுப்பினது போல. எப்போ பார்த்தாலும் யாரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார்? பிதாவை பற்றியே பேசி கொண்டிருந்தார். ஒரு சீஷன் என்பவன் எப்போது யாரை பற்றி பேசணும்? தன்னுடைய குருவை பற்றி பேசணும். குருவை மறந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல சீஷத்துவம். நான்காவது அர்த்தம், இமிட்டேட்டர். குருவை போலவே பிரதிபலிப்பவன். என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். பேதுரு மறுதளிச்சிட்டாரு, எல்லாரோட சேர்ந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்போது வந்து பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் இயேசு கூட இருந்தவன். எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவன் இயேசு மாதிரியே இமிட்டேட் பண்ணுறான். விட்டுட்டு போனால் கூட அவனுக்கு அதான் வருது, பாஷை காட்டி கொடுக்குது. ஒரு விசுவாசி சினிமா தேட்டரில் சினிமா பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ஊழியக்காரர் யாருக்கும் தெரியாமல் படம் பார்க்க அங்கே போனார். அவரை உள்ளே பார்த்தோன்னே அந்த விசுவாசி எழுப்பி பயபக்த, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா, பாஷை. அவர் பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்குள் சுகமாக இருக்கிறீர்களா? 2 பேர் நிற்கிற இடம் எது? மறந்துட்டாங்க. உண்மைதானே? நமக்கு அந்த அந்த இது வந்துடுது. பின்மாற்றானா கூட அது என்ன செய்தது? வந்துடுது. ஜெயில் ஊழியத்துக்கு ஒருத்தர் போயிருந்தார். அங்கே எல்லாருக்கும் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தபோது ஒருத்தர் ஹார்மோனியம் பெட்டி எடுத்து நல்லா பாடி ஒர்ஷிப்பே லீட் பண்ணாராம். ஊழியத்துக்கு போனவருக்கு ஒரே ஆச்சரியம், ஐயா நீங்கள், நான் எங்கள் சபையில் எல்டராக இருந்தேன், அப்புறம் எப்படியா ஜெயிலுக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. என்னையா சம்பவம்? ஆஃபீஸில் ஒரு சின்ன வாய் தகராறு. சரி, நான் எதிர்பார்க்கவே இல்லை, கோவம் வந்துருச்சு, சேரை தூக்கி அடித்தேன். அவன் நேரம் கெட்ட நேரம், அவன் செத்தே போனான். அப்புறம் நான் ஜெயிலில் இருக்கிறேன். இங்கே இருந்தாலும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எப்படி பார்த்தீங்களா? பிரதிபலிப்பு, கிறிஸ்தவ சாயல் வந்துடுது. சீஷன் என்றால் இமிட்டேட்டர், இயேசுவை போல. இளைஞர்கள் சொல்கிற நிறையா பாட்டுக்காரங்க வந்துட்டாங்க, நிறையா. யாரையும் தயவுசெய்து காப்பி அடிக்காதீங்க. அந்த அண்ணன் மாதிரி பாடலாம், இந்த அண்ணன் மாதிரி ஒர்ஷிப் பண்ணலாம், அது வேண்டாங்க. நீங்கள் நீங்களாகவே இருங்க. பிரதிபலிக்கணும்னா இயேசு மாதிரி பிரதிபலித்தா மட்டும் போதும். ஆமென். இயேசுவின் கன்னத்தில் அறைந்த போது என்ன சொன்னார்? அவரை உபத்திரவப்படுத்தின போது என்ன சொன்னார்? சிலுவையில், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கடைசியில் தான் சொன்னார். முன்னாடி என்ன சொன்னார்? பிதாவே இவர்களை. ஆனால் நமக்கு வர்ற கோபத்துக்கு எல்லாம் தாறுமாறாக தான். இயேசு போல் பிரதிபலிக்க முடியல, அங்கே பிரதிபலிக்கணும்.
தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கடைசியாக சீஷன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்லேவ். ஸ்லேவ்னா அடிமை, ஹார்ட் ஒர்க்கர். சபையில் நீங்கள் சீஷன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்கள் குடும்பத்துக்கு ஹார்ட் ஒர்க், உங்கள் வாழ்வுக்கு ஹார்ட் ஒர்க். இதெல்லாம் தாண்டி களைச்சு போன பிறகு தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சீஷனுடைய ரத்தம் வேறு மாதிரி இருக்கும். சீஷனுடைய ரத்தம் இரத்த சாட்சியாக மறிக்க துடிக்கிற ரத்தம். சீஷனுடைய ரத்தம் மழை வருது, மேகம் இருட்டா இருக்குன்னு பேசாது. அதை தாண்டி ஆண்டவருக்காக ஓட சொல்லக்கூடிய ரத்தம் தான் சீஷனுடைய ரத்தம். கஷ்டங்கள், மலைகள், மேடுகள், குன்றுகள் ஏறி இறங்கிறது சீஷனுடைய ரத்தம் தூண்டிவிடும். நீ போ, வேலை செய்ய, ஆண்டவருக்காக வேலை செய்ய. ஏன்னா சீஷனுடைய ரத்தம் அடி வாங்கும். ஆண்டவருக்காக அடி வாங்குற சூழ்நிலை வந்தா ரெடி. கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள மட்டும் இருப்பது அல்ல சீஷத்துவ வாழ்க்கை. இறங்கி வேலை செய்யும், ஹார்ட் ஒர்க் பண்ணும். அவமானம், நிந்த எது வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் என் ஆண்டவருக்காக வாழ்வேன். மரியாள் எடுத்துக்கொண்ட ஒரு அசைன்மெண்ட் என்ன? திருமணத்திற்கு முன்பதாகவே இயேசுவை கேரி பண்ணுறாங்க. யாராலையும் செய்ய முடியாது. அவள் சொல்லுகிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. எனக்கு நீ கல்யாணம் நடக்குமா? என் மாப்பிள்ளை என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா? நடக்குமா? நடக்காதா? ஊர் என்ன பேசும், உலகம் என்ன பேசும், இதெல்லாம் நினைக்கக்கூடாது. நிறைய பேர் யோசிக்கிறீங்க. எனக்கு ஒரே யோசனையாக தான் இருக்குது. இந்த பாயிண்ட்டுன்னு வரும்போது ஆண்டவருக்காக கடினமாக உழைக்கிறவங்க யார் என்ற கேள்விக்கு முன்பதாக நிற்கக்கூடியவங்க சிலர் கூட தேரலையே. ஏன்? மனுஷத்தில் முடியாது. அபிஷேகம் பெற்றால் அபிஷேகம் உங்களை எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக செய்ய உங்களுக்கு பலன் தரும். நீங்கள் அபிஷேகம் பெற்றும் அதை செய்ய முடியவில்லை என்றால் பிராக்டிக்கலாக அர்ப்பணிப்பிலே பிரச்சனை இருக்கிறது என்று தான் அர்த்தம். அர்ப்பணிப்பு க்ளீனாக இல்லைன்னா யூ cannot do anything. கண்டிப்பாக அர்ப்பணிக்கணும். ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு தேவை. மரியாள் சொல்கிறாங்க, கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுங்க, இந்த டைம் பார்த்து இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லலை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, என்ன வந்தாலும் பார்த்துக்கிறேன். ஒரு சீஷன் என்ன வந்தாலும் பார்த்துக்கிறேன்னு ஆண்டவருக்காக மட்டும் தைரியமாக வாழ்கிறான் பாருங்க, அவன் தாங்க சபையில் சீஷன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லலாமா? என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன்னு வெறும் ஸ்தோத்திரம் பண்ணுனா மட்டும் போதாது, எதையும் அப்பாவுக்கு ஆசை. இன்றைக்கி சபையில் யாரெல்லாம் இருக்காங்க? ஆஹா, நல்ல ஒரு கேள்வி. சபையில் நிறைய பேபி கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறீங்க. பேபி எதுக்கெடுத்தாலும் அழுகிறது, எதுக்கெடுத்தாலும் உங்களை மட்டுமே நினைக்கிறது. ஒரு பேபி தன்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம். இங்கே யாரெல்லாம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வருங்காலத்தையும் உங்களை பற்றி மட்டும் ஒரு சின்ன வட்டம் போட்டு அதுக்குள்ளேயே ரொம்ப வருஷமாக ஸ்டைலாக வாழ்கிறீங்கள, நீங்கள் எல்லாம் பேபி கிறிஸ்டியன்ஸ். பேபி கிறிஸ்டியன்ஸ் பாஸ்டருடைய உயிரை வாங்கும் கிறிஸ்தவர்கள். உயிரை வாங்குவீங்க. அந்த காலத்துலலாம் தாய் தகப்பனுக்கு எத்தனை குழந்தைன்னா பதில் என்ன சொல்லுவாங்க? 7 வாங்க 8 வாங்க. இப்போ இந்த காலத்தில் 1 2, அதுவும் வர வர 1 1 கண்ணே கண்ணுன்னு ஆயிடுச்சு. என்னன்னா அதையே வளர்த்த முடியல. மேட்ரு என்ன? சர்ச்சில் எல்லாமே பேபியாக இருந்தால் எப்படி வளர்த்துறது? ஸோ நிறைய பேபி கிறிஸ்டியன்ஸ், செல்ஃப் சென்டர்ட் லைஃப், வட்டம் போட்டு தங்களுடைய வாழ்வுக்காக மட்டும்
முழு நேர பணி செய்து ஆண்டவருக்காக எந்த வேலையும் செய்யறதே இல்லை ஆண்டவருக்காக. ஸோ ஐ வாண்ட் ஆஸ்க் ஒன் கொஸ்டின் டு யூ. உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாருன்றது உங்கள் ப்ராக்ரஸில் தான் தெரியும். ஸ்கூலுக்கு பையன் தூக்கிட்டு போகிறீங்க வர்றீங்க, காலேஜுக்கு போகிறீங்க வர்றீங்க, உங்கள் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் தான் தெரியும் who you are. விசுவாசிகள் எல்லாம் பார்க்க நல்லதான் தெரியுது. ப்ராக்ரஸ், வருஷத்துக்கு எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துறீங்க, வருஷத்துக்கு எத்தனை பேரை அபிஷேகத்துக்குள்ளே வழி நடத்துறீங்க, வருஷத்துக்கு எத்தனை பேரை ஞானஸ்தானத்துக்குள்ளே வழி நடத்துறீங்க, வருஷத்துக்கு எத்தனை பேரை ஊழியத்தில் ஊக்குவிக்கிறீங்க, வருஷத்தில் என்னென்ன செய்கிறீங்க, தளர்ந்து போனவங்களை எத்தனை பேரை அவங்கள தட்டி கொடுத்து எழுப்பியிருக்கிறீங்க. சார் நோ சார், அதெல்லாம் இல்லை சார். அப்போ நீங்கள் யார் சார்? அன்டில் ஜீசஸ் கம்ஸ் நாங்கள் ஒரு பொருத்தனையோடு இருக்கிறோம். என்ன தெரியுமா? பேபி கிறிஸ்டியன்ஸ். அதான் உங்கள் பொருத்தனை. ஓ மை காட், மனம் பாரம் அடைகிறது. அடுத்தது ஆவரேஜ் லெவல் கிறிஸ்டியன்ஸ். அந்த ஆவரேஜ் லெவல் கிறிஸ்டியன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆவரேஜ் லெவல்ன்றதை புரியுறதுக்காக ரேஷன் அளவுன்றேன். ரேஷன் கடையில் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு, அவ்வளோதான். அதே போல் எல்லாமே ஒரு அளவாக தான் இருக்கும். சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரலாம், அப்புறம் எதுக்கும் ஏன் எனக்கு ஏன் என்ன அதாங்க என் அளவு, அதுக்கு மேலே என்னால் முடியலைங்க. மனதுண்டானால் மார்க்கம் உண்டு. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்குங்க. மனம் உண்டானால், நீங்கள் சர்ச்சில் யார்? கடவுளுடைய பிள்ளைகள். நீங்கள் சர்ச்சில் யார்? சீஷர்கள். சீஷர்களாக இருக்க வேண்டியவர்கள். ஸோ ஒரு குரூப்பு குழந்தை கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, இன்னொரு குரூப்பு ரேஷன் அளவு கிறிஸ்தவர்களாக ஆவரேஜ் லெவலில் இருக்கிறாங்க. அடுத்து மூணாவது ஒரு குரூப்பு மெச்சூர்ட் கிறிஸ்டியன்ஸ் ஆர் டிசைபிள்ஸ். அவங்க எல்லாத்தையும் அன்லிமிட்டடாக செய்கிறாங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு பாருங்கள். அன்லிமிட்டடாக செய்கிற குரூப்புக்கு வந்துட்டிங்களா? சீஷனுடைய பிரைமரி ரெக்யர்மெண்ட் என்ன தெரியுமா? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு, தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு. இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் சர்ச்சஸில் சிலுவையை சுமக்கிறத பற்றி பேசிப்பாரு, கூட்டம் குறையும். சிலுவை சுமக்க பேசிப்பாரு, கூட்டம் குறையும். இயேசு சொன்னார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? இயேசு இந்த கேள்வியை கேட்டதற்கு காரணம் கூட்டத்தை குறைக்கவா? தரமான ஆட்களை பார்க்க விரும்புகிறாரு. யார் தரம், யார் குவாலிட்டி, யார் ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்க? சீஷர்களாக வாழ்பவர்கள். ஹல்லேலூயா. அப்போ அன்லிமிட்டடாக செய்யணும். யார் புத்தியுள்ள ஸ்திரீ? யார் புத்தியுள்ள ஸ்திரீ? Those who are doing extra things. நார்மலானதே செய்ய முடியல, அப்புறம் எக்ஸ்ட்ரா எப்படி செய்யறது? புத்தியுள்ள ஸ்திரீ, they carried extra oil with them. அவங்க எக்ஸ்ட்ரா கையில் இருந்துச்சு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, சபையே, எத்தனை வருஷம் ஒரு ஆவரேஜ் கிறிஸ்டியன்ஸாகவே இருப்பீங்க? எத்தனை வருஷம் குழந்தைத்தனமான கிறிஸ்தவங்களாக இருப்பீங்க? நீங்கள் ஒரு மெச்சூர்ட் கிறிஸ்டியனாக மாறணும். எங்கள் வாழ்க்கையிலே நானும் என்னுடைய மனைவியும் நிறைய விஷயங்களை சகித்து, நிறைய விஷயங்களை பொறுத்து, நிறைய விஷயங்களை அனுசரித்து போவதற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த வருஷம் ஆயிலும் இருக்கட்டும், மேபி இந்த வருஷம் முடிவிலே நல்ல பலன் தரலாம். எப்படியாயிலும் பவுல் சொல்றார், எப்படியாயிலும் இவர்களை எல்லா விதத்திலும் தேறினவர்களாக்க பண்ண முடியுமா என்று பார்க்கலாம். அனைவரையும் தேறினவர்களாக்க, மெச்சூர்ட் கிறிஸ்டியன்ஸாக்க,
டிசைபிள்ஷிப்புக்குள்ளே வழி நடத்த, சீஷர்களாக மாற்ற, அதுக்காக எடுக்கப்படுகிற பெரிய முயற்சி தான் அது. நாம் நம்முடைய சபைக்கு அடுத்த காரியங்களிலே ஹார்ட் ஒர்க் பண்ண தீர்மானிப்போம். யார் தீர்மானிப்பா, யார் செய்வா, யார் நிலைத்திருப்பா? ஐ டெல் யூ வெரி ஓப்பன் ஹார்ட்டட்லி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேர் பயங்கர சமாளிஃபிகேஷனாகவே இருக்கிறீங்க. என்னுடைய மனம் அப்படி யாரெல்லாம் சமாளிக்கிறீங்களோ அவங்கள நினச்சி ரொம்ப வருத்தம் அடையும். ஆனால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். வருத்தப்பட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, வருத்தப்பட்டு பரம் சுமந்தோரை. வருத்தம் என்னன்னா எதுவுமே செய்யறதில்ல, எதுக்குமே கோஆப்ரேட் பண்ணுறதில்ல. சர்ச் ஃபேமிலி, சர்ச் பாடி ஆஃப் கிரைஸ்ட், அதுக்குள்ளே உள்ளே வந்த பிறகு நீங்கள் கவனிக்கணும், உபயோகம் இல்லாமல் ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கவே கூடாது. பிளஸ்ஸா மேலே ஓடி வாடா. கை நீட்டு, 2 கையை நீட்டு. நல்லா பாருங்கள், எல்லா விரலுமே ஆடுது. உங்கள் விரலையும் ஆட்டி பாருங்கள், ஆடுதான்னு. உணர்வு இருக்கா? இங்கே என்ன இருக்கு? ஓங்கி குத்துனா என்னாகும்? ஹார்ட்டுக்கு பிரச்சனை வந்துடும். இவனுடைய எல்லா பார்ட்டும் வேலை செய்யுது. பாடியில் எல்லாம் வேலை செய்யணும். பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சபையில் நீங்கள் ஒரு அங்கம். நீங்கள் ஒரு சுறுசுறுப்பான அங்கமாக இருக்கணும். ஏதோ ஒரு வேலை செய்கிற அங்கமாக இருக்கணும். சபையில் ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு ஆளாக இருக்கணும். எல்லாரும் ஒரு விரல் வேலை செய்யலைனாலும் அந்த விரலுக்கு பேர் வெட்டி விரல்னு பேர். எத்தனை மாதத்துக்கு வெட்டி விரலாக இருக்க முடியும்? டாக்டர் சொல்லுவார், வெட்டி விரல் உனக்கு வேண்டாம், வெட்டி எடுத்துடலாம். காருங்க, நான் சொன்னேன் எனக்கு வருத்தம் இருக்குது உங்கள் மேலே. என்ன வருத்தம் தெரியுமா? எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசி சமாளிக்கிறீங்க பாருங்க. கடவுள் பயமற்ற செயல் அது. நான் உங்கள் கண்ணையாக குத்திடுவேன், எனக்கு அந்த லைசன்ஸ் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அல்லது பெரம்பெடுத்து உங்களை அடிப்பேனா? நான் இப்போ நினைக்கிறேன் எனக்கு பெரம்பெடுத்து அடிக்க முடியாது. ஆனால் பவுல் சொல்கிறாரு எனக்கு லைசன்ஸ் இருக்குன்றாரு. நான் அன்போட வரவா இல்லை பெரம்போட வரவான்னு கேட்குறாரா இல்லையா? என்ன பொருள்? அதனுடைய பொருள் என்ன? அப்படி அடித்தா எத்தனை பேர் அடி வாங்க வேண்டியது வந்திருக்கும்? அடி வாங்கிட்டு நிற்பீங்களா சபையிலன்றதான் கேள்வி. ஆறாவது நடந்துட்டு இருக்கும்போது ஒரு அக்கா அந்த பக்கம் போய் ஆன்னு தும்மிட்டாங்க. அதுக்கு ஒரு ஆள் கோச்சுக்கிட்டான். என்னையை பார்த்து தும்முனா என்ன அர்த்தம் அந்த சபையில்? சீஷர்கள் மெச்சியோர்டாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே யோசிக்கணும், எல்லாத்தையும் தாண்டி யோசிக்கணும். எனக்கு ஒரே ஒரு பாலிசி என்ன தெரியும்? நாம் கடவுளின் குடும்பம். இன்னைக்கு இருக்கிற மாதிரியே எப்போது இருந்துடாது. ஏன்னா எனக்கு என்னை பற்றி தெரியும். உங்களை நிறைய பேருக்கு உங்களை பற்றி தெரியலன்ற பிரச்சனை தான். எனக்கு என்ன பற்றி தெரியும்? என் லைஃப்பில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எத்தனை ஆண்டுகளாக எப்படி என்னை ஆண்டவர் உருவாக்கிட்டு வர்றாருன்னு எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு இவ்வளவு காலகட்டம் எடுத்தா உங்களுக்கு எவ்வளவு நாட்கள் எடுக்கும் என்பது தெரியும். மாற்றம் வரும். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சபைக்கு ஹார்ட் ஒர்க் தேவை. எவ்ரிடே சர்ச் வளரணும். அப்போ எவ்ரிடே சர்ச்சு அப்போஸ்தலர் 2:47 படி தினந்தோறும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் தினந்தோறும் எல்லா அங்கமும் தேவனுக்காக பயன்படணும். இப்படி நிறையா விஷயங்கள். இந்த டிசைபிள்ஷிப் தான் டேஸ்டான வாழ்க்கை. கடைசியில் லூக்காவில் 14 சொல்லி முடிக்கிறாரு, உப்பு சாரமற்று போனால் எதனால்
சாரா உப்புன்றது என்ன தெரியுமா? நீங்கள் பூமிக்கு உப்பாக இருப்பது குழந்தை கிறிஸ்தவனாக இருப்பதை பற்றி பேசலை, ஆவரேஜ் லெவல் கிறிஸ்தவனை பற்றி பேசலை. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருப்பீர்கள்னு சொல்லி பேசினார் இல்லையா? அது என்ன மேட்டர் தெரியுமா? நீங்கள் பூமியில் சீஷர்களாக இருப்பீர்கள். இந்த சீஷத்துவ வாழ்க்கை என்ற அந்த ரியல் எசன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ். நம்ம உள்ளே வந்த உடனே நிறைய காரியங்களை நம்ம மாற்ற வேண்டியது வரும். ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட சீசன் நமக்கு எப்படி வரும்னா, நோ முடியாது அது எனக்கு வராது, எனக்கு அது தெரியாது. ஆனால் நாங்கள் எதற்கு இருக்கிறோம் சொல்லுங்கள்? நாங்கள் எதற்கு இருக்கிறோம்? அவளோட அன்பாக பேசுவோம். இல்லை, அப்படி இல்லை. பொறுங்கள், ஆண்டவர் அவர் நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அவர் விருப்பத்திற்காக நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர் சித்தம் செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். பொறுங்க, கர்த்தர் மாற்றுவார். நம்ம எல்லாரையும் உருவாக்குகிற நல்ல குரு நம்முடைய இயேசு. சீஷர்கள் ஆகலாமா? எழுப்பி நிற்கலாமா? கண்களை மூடுவோமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா சீஷர்களுடைய தொகை பெருகிற்று. சீஷனுடைய ப்ரையாரிட்டி அதான் கன்க்ளூஷன். சீஷனுடைய ப்ரையாரிட்டி என்ன தெரியுமா? எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தான் முதல்ல. ஸோ எல்லாத்துக்கும் இயேசு தான் முக்கியம். ஐ டெல் யூ, ஐ லவ் யூ ஆல். I love you all. If I take any subject like teaching எப்போதுமே ஷார்ப்பாக இருக்கும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, ஐயோ நான் இத்தனை வருஷம் நான் பேபி கிறிஸ்டியனாகவே இருக்கிறேனே, கர்த்தர் உங்களை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வருவாராக. ஐயோ இன்னும் நான் ஆவரேஜ் லெவல்லையே இருக்கிறேனே, கர்த்தர் உங்களை அடுத்த லெவல் கொண்டு வருவாராக. இஃப் யூ ஃபீல் நவ் ஐ எம் டிசைபிள், ஏன் நான் ப்ரோக்ரெசிவாக இருக்கிறேன், நிறைய ப்ராக்ரஸ் என்னால் காட்ட முடியும், நிறைய ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு, ஏன்னா அவ்வளோ ப்ராக்ரஸ் நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆனால் ப்ரையாரிட்டி என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு காட். எதையும் தள்ளி வச்சுட்டு ஆண்டவருக்குன்னு நிற்கிறது தான் வாழ்க்கை. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகிறார், எனக்கெல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே. எல்லாரும் எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகிறார், எனக்கெல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே. கண்களை மூடிக்கொள்ளுவோம். ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உமக்காக, உமக்கு செய்யப்படுற காரியத்திற்காக, தேவநாம மகிமைக்காக முதல் ப்ரையாரிட்டி கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை எனக்கு தாரும். என்னை ஒரு சீஷனாய் மாற்றும், சிலுவை சுமக்கிறவனாய் மாற்றும், தியாகம் சகிக்கிறவனாய் மாற்றும். சபையிலே சீஷர்கள் யார் என்ற கேள்வியிலே அந்த வரிசையில் என்னையும் நிறுத்தும் ஆண்டவரே. உமக்காக எதையும் செய்திட என்னை ஆயத்தப்படுத்தும். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.